வெல்கம் டு சித்ரா தீபன் சமையல். நிறைய பேர் வந்து அரைச்சமாவே திருப்பி அரைக்கிறீங்க. அதாவது டெய்லி இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு என்ன செய்றீங்க? கார சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, நிலக்கடலை சட்னி இப்படியே செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வெரைட்டியா பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்றத பார்த்துடலாம். அந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். அது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வர இருக்குது. சொந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு சித்ரா தீபன் சமையல். நிறைய பேர் வந்து சமைக்கிற வீடியோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டதுக்குங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது போட்டு வச்சுக்கலாம். இதோடு கூட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்துக்கலாம். இதோடு கூட காஞ்ச மிளகாய், காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், புளி, ஒரு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு தேவைக்கேற்ப. இது நல்லா வறுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே கார சட்னி, உடைச்ச சட்னி, வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி இப்படி செய்கிறோம். இப்படி இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தில், சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பருப்பு நல்லா வறுபட்டதும் அதுலேயே மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம மிளகாவை சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதில் நம்ம இப்போ ஒவ்வொரு ஐட்டமாக சேர்க்க போகிறோம். வெங்காயம், அடுத்தது தக்காளி சேர்த்தாச்சு. ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தக்காளி வெங்காயம் நம்ம பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பீர்க்கங்காய், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி போட்டு வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸ்டவ் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சு நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படி வதக்கட்டும். அப்படி வதங்கிட்டு இருக்கு. பீர்க்கங்காய் வந்து நிறைய பேர் ரொம்ப அசாதாரணமாக நினைக்கிறீங்க. இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடை குறையிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. சர்க்கரை நோய்க்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. கண் பார்வைக்கு ரொம்ப உகந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரும வியாதி வராமல் இருக்கும். சரிங்களா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பாடி ஹீட் இருக்கும். அந்த பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. இப்போ நம்ம இதில் பீர்க்கங்காய், தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாம் பருப்பு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து அரை எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், அது சேர்த்தாச்சு. கடைசியாக வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய் தோல் வந்து எடுக்கிறோம் இல்லையா, அதில் கூட துவையல் அரைக்கலாம். அது வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் அது எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ போட்டாச்சு. இது வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா சூடார விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு நம்ம தாளிச்சிட்டோம்னா பீர்க்கங்காய் துவையல் ரெடி. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அரைச்சி வச்சு ஒரு வானலி வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் பொரிஞ்சிச்சு. கொஞ்சம் சீரகம், 3 வரமிளகாய், கொஞ்சம் கடுகு,
1 ஸ்பூன் உளுந்து, இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே என்ன பண்ண போறோம், ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறதுல கொட்ட போறோம். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லணும். ஏன்னா இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பீர்க்கங்க நம்ம அதை அப்படியே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி துவையல் மாதிரி செஞ்சு தரும்போது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு சுடுசாரில் போட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த தாளிச்சதை நம்ம இந்த துவையல்ல கொட்டிடலாம். தாளிச்சதுல கொட்டியாச்சு. ஸோ பீர்க்கங்க துவையல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.